ஏப்பா காலங்காத்தால எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்து கையெடுத்து கும்பிடுறீங்களே, என் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதையா? இந்த ஊர்ல கையெடுத்து கும்பிடுறதுக்கு பெரிய மனுஷன் உங்களை விட்டா வேற யாருங்க இருக்கிறா? வானம் புளியறதும் பூமி விளையறதும் நீங்க இந்த மண்ணுல பிறந்ததுனால தானே. சரி சரி சரி, இந்த ஜமீனுக்கு உங்களை விட்டா வேற யாருங்க வாரிசா இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியுது, ஜமீன் இருக்கிற அந்த லூசுக்கு தெரிய மாட்டேங்குது. எனிவே ஓகே பப்ளிக், ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய். ஹாய். இடியட் ஃபூல் கண்ட்ரி ஃபெலோ. அட அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா. யார் அடியவன் கொஞ்சம் கூட டிராபிக் சென்ஸ் இல்லாம வரான்? இவன்பா நான் யாருன்னு தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் இவன். நியாயமா அரண்மனையில நீ இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்துட்டு பண்ற அநியாயம் இருக்க. அரண்மனையில நான் இருக்க வேண்டியவன்? இல்ல இல்ல, அது வேற விஷயம், அப்புறம் பேசலவா. தம்பிக்கு வணக்கம் சொல்ல மாட்டியா? என்னது நான் வணக்கம் சொல்லணுமா? டேய் யாரா அவன்? அவர் காணாம போன குமாரசாமியோட பையங்க, அமெரிக்கால இருந்து கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்காராம். இனிமே அரண்மனைக்கு வாரிசு அவருதானா? இதே சாரட்ல அவரு பின்னாடி உட்காந்து வர, நீங்க வண்டி ஓட்டு வரணும் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அரண்மனைக்கு இனிமே இவர்தான் வாரிசா? முதல்ல இந்த கம்புக்கு பதில் சொல்லட்டும், அப்புறம் யாரு வாரிசுங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். டேய் தைரியம் இருந்தா வாடா. 1 minute. சிலம்புக்கு கண்ணகி, கம்பு சுத்துறதுல இந்த காளிங்க, அது இந்த ஏரியாவுக்கே தெரியும். அத முடிவு பண்ணிட்டு கம்புல கை வை மேன். டேய் என்ன மகனே, என்ன வேடிக்கை பாட்டுருக்க? எடுத்து சுத்து. வச்சுங்க. அண்ணே என்ன சண்டை போடாம போறீங்க? பீத்தே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. வெயிட் 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 வெயிட். ஓ சைஸ்க்கெல்லாம் நகல் வேற. டேய் கம்பு கம்பு சுத்தி நீ ஊர் ஜனங்களை வேணா ஏமாத்தலாம், ஆனா அரண்மனைக்குள்ள வந்துருவியா? நீ வந்து பாடுறா. ஹாய். அரண்மனைக்குள்ள நான் வரக்கூடாதா? வந்தா முருகா 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 முருகா. தம்பி என்னையா கூப்பிடுவா? கேக்குறவங்க அவ்வளவு பேர் மனுஷன் சந்தோஷப்படுற மாதிரி இவ்வளவு அழகா சங்கீதம் பாடினியே, யாரப்பா நீ? என் பேர் ராஜசேகரங்க. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன், ஃபீல்ட் ஆபீசர். அப்படியா? நீ பாடின சங்கீதத்தை கேட்டு நான் என்னையே மறந்துட்டேன். வா அரண்மனைக்கு போலாம். அரண்மனையா? என்னுடைய அரண்மனைக்குப்பா. நான் எதுக்குங்க அங்க? இந்த சின்ன வயசுல நீ கடவுள் மேல வச்சிருக்கிற பக்தியும் பெரியவங்க கிட்ட காட்டுற மரியாதையும் பரவிஷம் என்ன ரொம்ப கவர்ந்துருச்சுப்பா. ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடாடா என்ன மரியாதை, என்ன மரியாதை. இருக்கட்டும் வா போலாம். நான் அங்க வந்து என்ன வந்து எல்லாம் அங்க வந்து வைக்கலாம். வா வா வாப்பா. வாப்பா, ஏன் வெக்கப்படுற? இத சொந்த வீடு மாதிரியே நினைச்சுக்க. அப்படி நினைச்சிட்டு தான் நான் வந்துட்டு இருக்கேன். சிவகாமி மாமா, என்னம்மா அப்படி பாக்குற? பிள்ளை ஊருக்கு புதுசு. என்ன வேலைன்னு சொன்னேன்? ஃபீல்ட் ஆபீசர். ஃபீல்ட் ஆபீசர். நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ இந்த புள்ள அங்கே அருமையா பாடுறத பார்த்தேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஞானஸ்தன் அருமையா பாடுறான். இவனை நம்ம ஜமீனை கூட்டிட்டு வந்து பாராட்டாம இருக்கிறது பெரிய தப்புன்னு நினைச்சு இங்க கூட்டிட்டு வந்தேன். இதை நான் வந்துடுறேன். அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க. தம்பி தம்பி எழுந்துருங்க. என்ன தம்பி என் காலில் விழுந்துகிட்டு? என்ன அடையாளம் தெரியுதா? சின்ன வயசுல தொலைஞ்சு போன ராஜா நான் தான். இந்த உண்மையை நான் தாத்தா கிட்ட சொன்னா வீட்டுக்குள்ள விடமாட்டாருன்னு ஃபீல்ட் ஆபீசர்னு போய் சொல்லி உள்ள வந்துட்டேன். ஏமாமா, எவனோ ஒருத்தன் கோயில் நின்று பஜனை பாட்டு நல்லா பாடினான்னா அவனுக்கு ஒரு மூணு தேங்காயும் பழத்தையும் கொடுக்கறத விட்டுட்டு இவ்வளவு பெரிய தங்கச்சங்கிலியை கழட்டி கொடுக்குறீங்களே. இப்படியே வரவன் போறவனுக்கு எல்லாம் தர்மம் பண்ணா கடைசியில் இந்த ஜமீன் சொத்துல என்ன மிச்சமாகும்? செவத்துல இருக்கிற சுண்ணாம்பு தான் மிச்சமாகும். சொல்லி எடுத்துட்டு போறதா? டேய் நீ பேசாம இருக்க மாட்டே. உனக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும்? நீ அபாரம் ஞான சூன்யன். டேய்
நீ தான் ஃபீல்ட் ஆபீசர் ப்ரூட் அவுட்டியா? டேய் என்னோட ஆபீஸத்தை போய் கண்டுபிடி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிற. நீங்க சும்மா இருங்க மாமா. இவன் ஆபீஸ் கிடையாது. உங்களுக்கு சங்கீதம் நல்லா தெரியுங்கிறதுக்காக உங்ககிட்ட பாடி ஏமாத்திருக்கான். இவன் யார் தெரியுமா? யாரு? சின்ன வயசுலயே காணாம போயிட்டானே குமாரசாமி பையன். ஆ. அவன் தான் மாமா இவன். போடா வெளியே. தாத்தா தாத்தா அது வந்து வாய மூடு. என்னையே ஏமாத்திரியா? இனிமே எந்த வரையும் சொல்லிக்கிட்டு இந்த அரண்மனைக்குள்ள நுழைய கூடாது தெரியுமா? போ வெளியே. தாத்தா இப்போ நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. இப்போ போயிட்டு அப்புறம் வரேன். அத்த வரட்டா? ஹலோ, ஆ? இங்க சொன்னது சரி, அங்க நான் சொல்லிக்கிறேன். போ வரேன். போ போ வரேன். போ. டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டு எங்க மாமா கிட்ட நில்றா. அவர்கிட்ட நீ லெஃப்ட் அடி வாங்கிருக்கியா? மாமா குட்டு குடுன்னு ஓடி போய் அவன புடலில் ஒரு அடி அடிங்க மாமா. ஏய், கலைஞா. மாமா, இனிமே இந்த பையன் இந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா உதே உனக்கு தான் விழும். அது ஏன் அவன் அடிக்க கூடாதா? சரியான லூசு கிழவனா இருக்கானே. அவன் அடிச்சு அவன் திருப்பி அப்பிடுவான்ல. மாமா ஏமா? அவர் எனக்கு என்ன முறை வேணும்? மாமான்னு சொன்னாலும் டேஞ்சரு, மச்சான்னு சொன்னாலும் டேஞ்சரு. அவன் உனக்கு சித்தப்பா முறை வேணும். அம்மாவை அத்தைன்னு கூப்பிட்டாரு. ஓ, எனக்கு எப்படி சித்தப்பா ஆவாரு? இதெல்லாம் நல்ல விவரமா கேட்டுக்க. கிட்ட வந்தா மட்டும் துரத்தி விட்டுரு. அவனை பிரதர்னு கூப்பிட்டுக்க. பொய்யா காட்டி கொடுக்குறியா? நீ கிளியா? எல்லாம் கெட்டு போச்சு. ஏய், என்ன போகும்போது இருந்து வேக வரும்போது காணாமா? ஏப்பா, உங்க தாத்தை துரத்தி விட்டானாக்க அந்த ஆளு மகளை மதிக்க மாட்டான், மருமக என்னை மதிக்க மாட்டான். பேராண்டி உன்னை மட்டும் தூக்கி தலையில வச்சு ஆடவா போற? சும்மா இருக்கப்பா. நல்ல புள்ள மாதிரி பதுசா டைனிங் ரூம் வரைக்கும் போயிட்டேன். உங்க பேரை இந்த காளிங்க வந்து சொன்ன உடனே என்ன டபக்குன்னு பிடிச்சி வெளியே போட்டாங்க. சரி, ஏதோ நீ போனீங்கன்னா அப்படியே உன் பேரை சொல்லிட்டு உன் பின்னாடியே வந்து பழையபடி வீட்டோட மாப்பிளைய செட்டில் ஆகலான்னு பாக்குறேன். கரெக்டா பண்ண மாட்டேங்கிறே நீ. மகனே, நன்னா யோசி. டாடி நேக்கு நன்னா ஒரு ஐடியா வந்துடுத்து. அண்ணே அண்ணே, என்னடா தொன்ன? எப்ப பார்த்தாலும் காலையை அமுக்க சொல்றீங்களே, இதை மாத்தி வேற ஏதாவது வேலை கொடுங்கண்ணே. சரி, நாளையில இருந்து கையமுக்கு. டேய், நில்லு நில்லு, புடி புடி. என்னடா? யோ, வாங்க. வாங்க. மெயின் கேட் சாத்தி கிடக்குது. நீ எப்படி உள்ள வந்த? என்னது? யோ, தலை இல்லையா? தொப்பை இடிக்குது. நீ யாரா? நான் யாரா? நீ யாரு? நான் ஏழுமலையானோட ரெப்ரசன்டேட்டிவ். தேவஸ்தானத்துல வரணும். எதுக்கு? பிரசாதம் கொடுக்கணும். சண்முகம் இருக்கானா? டேய் யோ, சண்முகம். நில்லியா. என்ன நீ எங்க மாமனை வாடா போடாங்கற? நான் அந்த ஏழுமலையானையா அப்படிதான் கூப்பிடுவேன். நீ என்ன சாதாரணமா நினைக்காத. பிரியமா இருக்கிறவங்கள பிரிச்சு வச்சிடுவேன், அடிச்சுக்கிறவங்கள அன்பாக்கிடுவேன். அவ்வளவு பெரிய ஆளா? சாமி, இங்க வாங்க. ம். ஒரு சின்ன மேட்ரு. என்ன? எங்க அக்கா பொண்ணை நான் லவ் பண்றேன். பண்ணு. அவளுக்கு என் மேல லவ் வரணும். ம்? அதுக்கு உங்க ஏழுமலையாங்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா? ம். குழந்தை மேட்டர். லவ் பண்றது குழந்தை மேட்டரா? இந்த பூவை எடுத்து காதுல சரிகிண்டு டமா துண்டு லட்டு எடுத்து அவ வாயில திணிச்சுட்டா லவ் தானா வரும். ஏன் சாமி, ம்? அவ வாய் கிடைக்கலன்னா மூக்குல திணிச்சிருட்டா? மூக்குள்ள திணிச்சா லவ் வராது, ஆ. சளிதான் வரும். மெல்லம்மா, விரல் ஒடிச்சிடாத. தாதா, டேய், உன்னை யாரோ உள்ள விட்டது? இது நல்லா இருக்கே. உங்க பேத்திக்கிட்ட மட்டும் ஜாலியா ஃப்ரீயா பேசுறீங்களே. நான் உங்க பேரன் தானே, என்கிட்டயும் ஜாலியா ஃப்ரீயா பேசுங்க. ஏன் விரட்டுறீங்க? உங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீ போ வெளியே. தாத்தா, டென்ஷன் ஆகாதீங்க. நான் என்ன உங்க சொத்தையா கேட்டேன்? உங்க பேத்திக்கு மட்டும் உங்க ஹார்ட்ல இடம் கொடுத்துருக்கீங்களே, அதே மாதிரி எனக்கு உங்க ஹார்ட்ல ஓரமா இடம் கொடுங்க. உன்னை யாரோ உள்ள விட்டது? கரியா காளிங்க தான் என்ன உள்ள விட்டது. கரியா காளிங்க. ஏ கரியா. டேய், கிழவன் கூப்பிடாண்டா. தாதா தாதா, நான் சொல்றத கேளுங்க. டேய், தாதா சும்மாடா. தாதா, கூப்பிட்டீங்களா மாமா? கூப்பிட்டீங்களா மாமா? ஏன்டா ஒயிலாட்ட ஆடுற? இவன் ஏன்டா உள்ள விட்ட? யாரு? டேய், நீயா? நான் தான். வெங்கடாச்சலபதி அனுப்புறதா சொன்னேன். அவர் தான் இந்த ஐடியா கொடுத்து என்ன உள்ள அமிச்சாரு. அதனால தான் நான் உள்ள விட்டேன். சீ, இதான் நீ அரண்மனையை பாத்துக்கிற லட்சணமா? மாமா, குடுமி எல்லாம் தொங்க விட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு ஐயர் மாதிரி இருந்ததுனால நான் ஏமாந்துட்டேன் மாமா. முறாவே போடா வெளியே. போடா தாதா வெளியே. தாதா தாதா போடா. தாதா தாதா, நான் சொல்றத கேளுங்க தாதா. ம், தாதா, போடா. நான் இல்ல போடா. தாதா. மாமா, என்னம்மா? அவர் யாரு மாமா? நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறியா, தெரியாம கேக்குறியா? தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் மாமா. தெரியாமலே போகட்டு விட்டுரு. ம்.